உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். நானும் அபிஷேக ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். அபிஷேக ஒலிவ மரம் பரிசுத்த கரங்களை உயர்த்தும்படிக்கு சங்கீதக்காரன் சொல்றது போல பரிசுத்த கரங்களை உயர்த்துவோம், தலைகளை உயர்த்துவோம், வாசல்கள் திறக்கப்படட்டும். மகிமையின் ராஜா பிரவேசிக்கிற நேரம், அது மகிமையான நேரம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்முடைய கரங்களை அவர் பரிசுத்தமாக்கினார். இந்த பரிசுத்த கரங்கள் ஒவ்வொருத்தரும் உயர்த்தி, மகிமையின் ராஜாவே, நாங்கள் வசிக்கிற எங்கள் கூடாரத்துக்குள்ளாக ஆளுகை செய்கிறவர் நீர், ஆளுகை செய்கிறவர் நீர், என் கூடாரத்தை ஆளுகை செய்கிறவர் நீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் ஆளுகை செய்கிற இடத்துல ஒரு நாளும் வறுமையின் வாசல் திறக்கப்படாதபடிக்கு, வறுமையின் தலையை நசுக்கினவர் நீர். We come out of poverty, Lord. தரித்திரத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். நீ ஆளுகை செய்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக வறுமையின் தலம் நசுக்கப்பட்டதுக்காக நன்றி இயேசையா. நீர் ஆளுகை செய்கிற ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளாக மரணத்தின் ஆவி நசுக்கப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் மேய்ப்பர், 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 ஒரு குறையும் இன்றி நடத்துகிற மேய்ப்பரே. Freedom Selena Hastan Zazegela Sugradina Sekidi Lasum Pradiste Fratoshasa Megan Zula Marasu Pradi Ashtan Zandali Kedivere Se Pranau Tariastala Hatu Shadava Hase Kradina Mao Shigede Marasu Pradi Megazona Mahasam Pradina Zola Dari Kadaba Mago Shansala Marasun Talara Dari Kadaba Mezuna Sula Sekide Parado Shada Ron Jalan Zalida Go Shagado Jada Jadadari Kadama Suradi Harono Saladari Antharano Shagadadari Kadabala Barabaturi
ஜபிக்க ஜபிக்க அவர் தலையசைப்பார், ஜபிக்க ஜபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஜபிக்க ஜபிக்க அவர் தலையசைப்பார், ஜபிக்க ஜபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். அவர் இருக்கிற இடத்துல விடுதலை உறுதி பண்ணப்படும். குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதித்தார். உங்க குடும்பங்கள் பாதுகாப்பா இருக்கும், உங்க பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்குவாங்க. எந்த துன்மாருடைய கண் பார்வையும் விழாதபடிக்கு தேவன் தாமே கண்ணின் மணி போல பாதுகாக்க வல்ல. ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாக்கும், ஒவ்வொரு குடும்பமும் போஷிக்கப்படும், ஒவ்வொரு குடும்பமும் நடத்தப்படும். தேவன் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்கள் வீட்டை நிரப்புவாராக. நல்ல தானியத்தினால் நிரப்ப வல்லவர். நல்ல ஆசீர்வாதமா இருக்குவீங்க, நல்ல பாதுகாப்பை பார்க்குவீங்க. தேவன் ஐஸ்வர்ய சம்பூர்ணர், பரலோகத்தின் மகிமையான பிரசனம் உங்க கூடாரத்தை மூடும். நீங்க அற்புத ரீதியா வாசல்கள் திறக்கப்பட்டு பிரவேசிக்கிறத பார்க்குவீங்க. ஆமென் சொல்லிட்டு உட்காருங்க. ஆமென் சொல்லணும், சிரிக்கணும், உட்காருங்க. ஆமென் சொல்லிங்க, சிரிங்க, சிரிச்ச முகம் உட்காருங்க. எல்லாரும் அமைதியா இருக்கு. உங்க வாழ்க்கை அமைதியா இருக்கும், சந்தோஷமா இருக்குவீங்க. நிறைவானதை தந்து கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவானதை அவர் நிறைவானதை. ஒரு காயில் வந்துருச்சு, ஒரு கொரோனா வந்துருச்சோ இல்லை ஒரு ஏதோ வந்துச்சு, மாத்திரை எடுத்தோ சுகம் ஆகிட்டுக்கும், நன்றி ஆண்டுன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அது கண்ணில் தெரிஞ்சிச்சு. ஆனால் அதோட பெரிய வியாதி எது தெரியுமா? வாழ்க்கையில் முன்னவே வரமாட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு யோசிச்சிங்க தெரியுமா? இது ஒரு வியாதி. இது ஸ்பிரிட்டில் இது ஒரு வியாதி, வீக்னஸ். இது வீக் இன் ஸ்பிரிட் இது. ஆனால் சபைக்கு வர வர பாருங்கள் இன்னும் மாற ஆரம்பிச்சிச்சு. எத்தனை பேர் நன்றி சொல்கிறோம் அதுக்கு? இந்த ஜுரம்லாம் வந்து இன்றைக்கி வந்தால் நாளைக்கு 5 நாள் மாத்திரை தான் போயிடுது. ஆனால் எந்த மாத்திரைத்தாலும் போகாத வியாதி தான் வாழ்க்கையில் முன்னே வர மாட்டோம். நம்மலாம் வந்து இப்படியே தான், நம்ம இதே அந்த அடிமை எண்ணம் வருது பார்த்தியா? அடிமைத்தனத்தை யாராலையும் எடுக்க முடியாது. கர்த்தர் அந்த அடிமையிலேருந்து அடிமை நுகத்தை ஆண்டு முறியடித்தார். வறுமை கோட்டிலேருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வந்தார், இருளிலேருந்து வெளியே கொண்டு வந்தாராம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கெல்லாம் யாரும் யோசிக்கவே மாட்டோம். ஆனால் இதெல்லாம் உண்மை. வருஷத்தில் 365 நாள் யாரும் மாத்திரை எடுத்து சுற்றுறதில்ல இல்லை. ஆனால் 365 நாளும் சோகமாக இருக்கிறவங்க பூமியில் வாழ்கிறாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் ஜெயில் கைதியை போய் சந்திச்சு பாருங்கள். சில பேர் தெரியாமல் தவறு பண்ணிடுவாங்க. குடும்பத்தை விட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அவங்களுக்கு ஜெயிலில் கைதியாக போட்டுருவாங்க. அவங்களுக்கு ஏக்கம் இருக்கும், ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கும், பாப்பா பிறந்தாலும் பார்க்க முடியாது. அவங்கள போய் கேட்டிங்கன்னா என்ன கேட்குவாங்க தெரியுமா? என்ன கேட்குவாங்க? மொத்தம் பிறந்த குழந்தைய எவ்வளோ நிமிஷம் பார்க்கணுன்னு யோசிக்குவாங்க. ஒரு 5 நிமிஷம் தூக்கி கையில் வைக்கிறது யோசிக்குவாங்களா? நீங்கள் உங்கள் பசங்களை தொடுறீங்களா? தொட மாட்டீங்க. நீங்கள் வளர்ந்துட்டாங்க, விட்டுரு, அவன் வளர்ந்துன்னு போவான். இல்லை, இந்த மாதிரி பையனை பொண்ணை பார்க்க எத்தனையோ பேர் ஜெயிலில் காத்துங்கிறாங்க. ஒரு நாள் மனைவியோட பசங்களோட எங்கன்னா வெளியே போகிறதுக்கு நேரம் கிடைக்காதுன்னு இந்த நேரன்றது இன்றைக்கி வியாதி ஆயிடுச்சு. நம்ம வரையும் வியாதியை மட்டுமே பார்த்து இயேசுவை பார்க்கறதுனால நமக்கு இயேசப்பாவோட வெளிச்சம் கரெக்டாக நம்ம மேலே படுறதே நமக்கு தெரிய மாட்டுது. ஆனால் இதோட பெரிய பிரச்சனை எத்தனையோ இந்த மாதிரி அசுத்தாவின் கிரியைகள் குடும்பங்களை பிரித்து காரணவரை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிரும், மனைவியை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கும், பசங்க ஒரு ரீதியில் இருக்குவாங்க. ஆனால் இங்கே யாருமே அப்படி சொல்ல முடியாது. உங்கள் பசங்களை நீங்கள் இப்போ யோசிச்சிங்கன்னா ஸ்கூல் லீவ் போட வச்சு 3 நாள் லீவ் போட வச்சு இன்றைக்கி உங்களால் 5000 ரூபாய் கொண்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல போய் சந்தோஷமாக பிள்ளைகளோட வண்டர்லாவில் போய் ஆடிட்டு வரலாம். நீங்கள் இந்த நேரம்ன்றது கர்த்தர் சுகமாக்குனார். பிரதர் வெறும் ஜெயில் மட்டும் கைதியில் பிரதர், பிஸ்னஸ் பீப்புள் 6 மாதம் வெளியே போனாங்கன்னா வரவே மாட்டாங்க, மனைவியை ஃபோனில் தான் பார்க்கணும். நீங்கள் அப்படி இல்லை, பின்னாடி உட்கார வச்சுன்னு வண்டி ஓட்டின்னு போகலாம்.
போய் சாப்பிடலாம் பாரு. இதுதான் ஃப்ரீடம். சுதந்திரன்றது கர்த்தர் இந்த வாழ்க்கையை தரதான் பூமிக்கு வந்தார். ஆனால் இதை நம்ம யோசிக்க நம்ம என்ன பணம் வந்தால் மட்டும் ஆயிடுச்சுன்னு யோசிக்குவோம். நம்ம செழிப்புன்றது வரையும் பணம் வர்றது மட்டும் இல்லை. செழிப்புன்றது ஒரு விதமாக, நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே புரியுது? எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? கேட்குதா? நான் சொல்கிறது கேட்குதா? இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்த வருஷம் யோசிக்காதீங்க, இந்த வருஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொண்டு வந்தார். எத்தனை பேர் இந்த வருஷத்தை பார்க்க இல்லை? 2024 சொல்லி எத்தனை பேருடைய கல்லறையில் நினைவு நாளாக எழுதப்பட்டுருச்சு. நமக்கு அப்படி இல்லை. 2025 வாக்குத்தத்தம் தான் எழுதப்படுது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள், கிறிஸ்துவின் பிள்ளைகள். இது எவ்வளோ அற்புதமான, இது எவ்வளோ பெரிய சுகம். இது சொல்லுங்க, என் குடும்பத்தை கர்த்தர் சுகமாக்கினா. உட்கார்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஓயாம கை தட்டினாலும் பத்தாது, விடாம அழுந்தாலும் போதாது. ஓயாம கை தட்டினாலும் பத்தாது, ஓயாம அழுந்து அவர் பாதத்தை அதனாலதான் அந்த ஸ்திரீக்கு அந்த என்ன ஒரு பண்றாங்க பாரு, கண் தண்ணியில் போயிட்டு காலுக்கு. இப்போ யாருன்னா யோசிக்குவாங்களா? அவங்க யோசிச்சாங்க. ஏன்னா அந்த வாழ்க்கை அவங்களுக்கு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நரகம், ஒவ்வொரு நாளும் அசுத்தாவின் தாக்குதல். 7 ஆவி இருந்துச்சு அவங்க மேல. ஆனா எப்போ ரட்சகர் வந்தாரோ அவங்க உலகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவங்க உங்க வாழ்க்கை மாதிரி எத்தனை பேருக்கு இல்லை தெரியுமா? கோடியில உட்கார்ந்து அவங்க கெஞ்சுறாங்க. அல்லேலூயா. நான் உண்மையாவே சொல்றேன், எங்க வேலையில வந்து இந்த நாள் இப்போ வரைக்கும், இப்போ ரைட் நோ இந்த நிமிஷம் மட்டும் சொல்றேன், என்னோட சின்ன பசங்களாம் என்னோட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. 50,000 சம்பாதிக்கிறாங்க, 80,000 சம்பாதிக்கிறாங்க. என்னோட எனக்கு பிறரை பற்றி எனக்கு வரப்போகுது, எனக்கு நல்லா தெரியும். நான் வரதை பற்றி சொல்ல, ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் சொல்கிறேன். நான் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் சொல்லனா எனக்கு தெரியாது. என் பேமெண்ட் எனக்கு தெரிஞ்சு 20,000 தாண்டிச்சான்னு கூட எனக்கு தெரியாது. 20,000 தாண்டிச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மன நிறைவு ஒன்று எனக்கு இருக்கும். உண்மையாக இருக்குவேன். 24 சங்கீதம் வீட்டில் போய் வாசிங்க. என் கரங்களை உண்மை உள்ள கரங்களாக நான் உயர்த்தறிஞ்சு யாரையும் ஏமாத்துற பாரு. என் 20,000 நான் போதுமான வாழ்க்கை சேர்த்து வைக்கிறேன். அதில் பாப்பாவை பார்த்துக்கிறேன், ஒய்ஃபை பார்த்துக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், எல்லா விதத்துலையும் சந்தோஷம். எடுக்க எடுக்க என் டிராயரில் பணம் குறையிறதே இல்லை. அப்போ எதுனாலனா இதுதான் ப்ராஸ்பெரிட்டி. ஆக்சுவலி ப்ராஸ்பெரிட்டின்னு ஒரு பணம் அப்படியே சுற்றிக்கின்னு நேரம்லாம் செலவு அடிக்கிறது இல்லை. என்கிட்ட நேரமுங்குது, பணமுங்குது, ஆரோக்கியமுங்குது, என் ஆண்டவர் இருக்கிறார், என் குடும்பங்குது, என் சபை. இதுதான் நிறைவு. அவர் சொல்றாரு, நிறைவானவர் வரும்போது குறையெல்லாம் தூரம் ஆயிடும். இது எனக்கு மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்குமே இது. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்படாதீங்க, பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. பணம் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அது உலகத்துடைய லாஜிக். அது பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுன்றது உலகத்துடைய, அது அங்கே போயிட்டோம். அது உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் செய்கிறது நீங்கள் செஞ்சுனே போங்க. உங்கள் மேலே ஆந்த வேலை வாக்குத்தத்தை நிறைவேறும். உங்கள் பைபிள் நாலேஜ் மட்டும் உயர்த்துங்க. நான் எப்போனா டைம் இருந்தால் யோசேப்பை குறித்து எடுக்கிறேன், யோசுவாவை குறித்து எடுக்கிறேன், இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்னெல்லாம் மாறுவாங்கன்னு சொல்லி எடுக்கிறேன். நான் ஒன்றும் பண்ணாதீங்க, நீ ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லும் போது செய்தி மட்டும் கவனமாக கேளுங்க. ஒன்றும் தெரியாத உட்காந்துடாதீங்க. அது ஒன்றும் கஷ்டம் ஆகிடும் எனக்கு. நீங்கள் கேளுங்க. ஏன்னா வார்த்தைன்றது என்ன தெரியுமா? இப்போ நேற்று நம்ம கேட்ட வார்த்தை இன்னைக்கு செல்லுமானா? ஆமாம் செல்லும். அந்த வார்த்தை நிறைவேறதுக்கு ஒரு காலம் இருக்கும். அது ஆயிட்ட பிறகு நம்ம அதில் போக முடியாது. புது வார்த்தை வரணும். வார்த்தை தான் சாவியே. வார்த்தை தான் என்ன? அந்த புது சீசனில் நீங்கள். ஆனால் உங்களுக்கு பெரிய கிரேஸ் என்ன தெரியுமா? ஏன்னா நான் பாஸ்டர் இல்லை, என்னுடைய அழைப்பு தீர்க்கதரிசியாக இருக்குவேன். நான் இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி யோசிச்சுட்டு வரமாட்டேன். நான் என்னாவோ அவர் பயன்படுத்துவார். இது கிரேஸ். இது உண்மையாக சொல்கிறேன். நான் சாஷ்டாங்கமாக விழுந்து அவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இது கிரேஸ் ஆஃப் காட். இது நான் இதுக்கு இந்த படிச்சுட்டு வந்து இப்படி சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. என் ஆண்டவர் இப்படி பயன்படுத்துவார்.
உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? உட்கார்ந்த இடத்துல சுலபமாக நீங்கள் இதை கேட்டுடலாம். எந்த கூட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சீசனுக்கான பிளெஸிங் ஓப்பன் ஆகும். அதை தான் நான் சொல்கிறேன். கர்த்தர் நினைவு கூற சொல்கிறார், உன்னை நடத்தின விதத்தை மறக்காத, நடத்தின விதத்தை யோசிக்க ஆரம்பி. ஆமாம், ஒரு ரஞ்சிதமா ஒரு கோல்டு ஆயிடுது, மாத்திரை எடுக்கிறோம், சுகம் ஆகிட்டோன்னு ஏசப்பா எங்களுக்கு சுகம் கொடுத்தாரு நன்றின்னு சொல்கிறோம். அது தப்பே இல்லாத ரொம்ப நல்ல விஷயம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதுக்கு நம்ம நன்றி சொல்ல மாட்டோம். ஒரு கோல்டுலேருந்து சுகம் ஆகிட்டோடனே நன்றி சொல்லுவோம். ஆனால் உயிர் காப்பாற்றுறாரு. பிசாசுடைய பிடி பயங்கரமானது. இன்னைக்கு இந்த உலகத்தில் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறாய், எல்லாம் என்னென்னவோ பண்ணுறான் தானே. ஆனால் எல்லாருடைய பேர் என்ன தெரியுமா? அடிமை. அவ்வளோதான். என்ன அடிமை? அவனுக்கு அடிமை. ஆனால் உங்ககிட்ட பணமே இல்லைன்னு உன் பேர் என்ன தெரியுமா? வித்தியாசமான ஒரு விஷயம் இது. நான் சொல்றதே வித்தியாசமான விஷயம். இங்க வந்து நம்ம பணம் சம்பாதிக்க நம்ம எதுக்காகவும் வரல. நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே பேர் சொல்லி அழைக்கப்பட்டு, யாக்கோபே உனக்கு விரோதமான மந்திரமும் அல்ல, இஸ்ரவேலே உனக்கு விரோதமான குறி சொல்லல் இல்லை, உனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காத போ. ஓ மரணா சலமரமரமா, நீர் இல்லாமல் நான் இல்லை. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளோ இதுல நீங்க அம்மா உட்காருங்க, அம்மா உட்காருங்க. எல்லாத்தையும் தாண்டிட்டோம், நம்ம எல்லாம் தாண்டிட்டோம். என்ன தாண்டிங்க? செங்கடல் தாண்டியாச்சு, ஓர்தான் எல்லாம் தாண்டியாச்சு. ஏன் உட்கார்ந்துருக்கிறீங்க? வாக்குத்தத்தம் சுதந்திரிக்கிறீங்க. Your time has come. நம்மளுடைய நேரம் வந்தது. இனி வாக்குத்தத்தம் நிறைவேறணும். இனி நான் கட்டப்பட மாட்டேன், இனி இருளுக்குள்ள போக மாட்டேனா, இனி என்னை அடிமையா சொல்ல மாட்டேனா. என்னை விடுதலை ஆக்கினவர் மெய்யான தேவன். வசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை. I am delivered. I am delivered by the Son of God. I am delivered by the Son of God. நெருப்பாய் இறங்கிடுவார். உட்காருங்க, அப்படியே அமைதியா உட்காருங்க.